எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நம்ம ஓட்டு போட்டு 3 நாள் ஆயிடுச்சு. போட்ட ஓட்டுக்கள்லாம் பத்திரமா இருக்கா? அது எங்கேயாவது மாத்தி கீத்தி ஏதாவது ஆயிடுமாங்கிற பதட்டத்தில அந்த அ இந்த பூத்தெல்லாம் பார்த்துக்கிறவங்க, அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் இருக்காங்க. ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு வேற போடப்பட்டிருக்கிறது. நாம ஓட்டு போட்ட மிஷின்ல இருக்கிற பேட்டரி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ, அது பேட்டரி இல்லாத பொழுது, அத வெளியிலேருந்து எந்த விதத்திலயும் அத ஆப்பரேட்லாம் பண்ண முடியாது. முதல்ல அந்த நம்பிக்கை நாம வச்சுக்கணும். யாரும் போய் அப்படி பண்ணிட முடியாது. தவிர ஒரு ஒரு ஏரியால, ஒரு தொகுதியில ஒரு வே வேற வேற வேட்பாளர்கள் தான் நிப்பாங்க. வேற வேற சின்னத்தில இருப்பாங்க. சுயேட்சைகள் வேற வேற இருக்கும் பொழுது, இதுக்கு அதுன்னு மாத்திலாம் போடுறதெல்லாம் நடக்காத காரியம். நாம அந்த விஞ்ஞானத்து மேல உண்டான நம்பிக்கைய முதல்ல வச்சுக்கணும். அடுத்தது எல்லாருக்குமே நாம ஓட்டு போட்டவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக திமுக ஜெயிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு உண்டு. ஏனென்றால் என்னுடைய அ அருமை நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராகவும், திமுக 7வது முறையாக ஆட்சி அமைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை குடுக்கும். அதுக்குண்டான காரணங்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதையே ஒரு அதிமுகல இருக்கிறவங்க அப்படி யோசிக்கணும்னு நான் எதிர்பார்த்தா அது நடக்காது. புதுசா வந்திருக்கிற அ நம்முடைய விஜய் கட்சி அவங்க இருக்கவங்க அப்படி யோசிக்கணும்னு நினைச்சா அது நடக்காது. அதேபோல நம்முடைய சீமான் கட்சி யாராக இருந்தாலும் அவர்கள் ஜெயிக்கணும், அவர்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்போ இந்த தேர்தல்ல என்னன்னு சொன்னா, புதுசா ஒரு இது என்னன்னா, இது விஜய் கட்சி வந்ததுனால மொத்தமா எல்லாமே மாறிடும் தேர்தல்ல. அதனால எல்லாமே தாறுமாறா போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரி தான் 2006ல விஜயகாந்த் வந்தார். ஓகேயா? அப்போ விஜயகாந்த் வந்தபோது ஒரு தொகுதியிலயும் குறைஞ்சபட்சம் அவர் 8,000லேருந்து 10,000 ஓட்டுக்கள் வாங்கினார். நான் சொல்றது இதுல மயிலாப்பூர்லயே 8,500 ஓட்டோ என்னமோ விஜயகாந்துடைய கட்சி வாங்கியது. அப்போ மயிலாப்பூர்ல லோக் பரித்ரன் அப்படின்னு புதுசா ஒரு இளைஞர்கள் அவங்க அதுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அ மக்கள் நீதி மையத்தில சேர்ந்தாங்க. இப்ப மக்கள் நீதி மையம்மே திமுகல சேர்ந்துருச்சு. அது மாரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மக்கள் நீதி மையம் க்கு முன்னாடி அந்த லோக் பரித்ரன் எல்லாமே இன்ஜினியரிங் காலேஜ் பசங்க, படிச்ச பசங்க. ஷர்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு, கார்னர்லலாம் நோட்டீஸ் குடுத்து, ஊழலற்ற ஆட்சி எல்லாம் சொல்லி அ பண்ணினாங்க. அவங்க ஒரு 9,000 ஓட்டோ, 10,000 ஓட்டோ வாங்கினாங்க. இது 2யும் தாண்டி தான் நான் நெப்போலியனை விட 1250 ஓட்டுக்கள் அதிகமாக பெற்று நான் மயிலாப்பூர்ல எம்.எல்.ஏ ஆனேன். 2 விஷயம் இருக்கிறது. அதிகமான ஓட்டு வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதிகமான சீட்டு வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. நாம ஒரே ஒரு ஓட்டுல ஜெயிச்சாலும், யார் அந்த ஒரு ஓட்டு அதிகமா வாங்கினாங்களோ, அவங்க தான் எம்.எல்.ஏவாக ஆக முடியும். இத நல்லா தெரிஞ்சுக்கங்க. நடுவுல போன தேர்தல்ல கூட பாராளுமன்ற தேர்தல்ல நான் கூட கோயம்புத்தூர்ல இவ்வளோ தான் குறைச்சலா வாங்கினேன் அப்படின்னு ஒரு அ அதிமேதாவித்தனமான ஒரு வேட்பாளர் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருந்தவர் பேசும்போது நான் சொன்னேன், "அதுக்காக உங்கள பார்லிமென்ட்ல பெஞ்சுல உட்காராதீங்க, தரையில உட்காருங்கன்னு சொல்லுவாங்களா? ஒரு ஓட்ல தோத்தாலும் தோத்தது தான். அவ்வளோதான்." இப்ப யார் அதிகமான சீட்டுக்கள் பெற்று ஆட்சி அமைக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, எனக்கு தெரிந்து 150 இடங்களுக்கு மேல் பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு திமுகவுக்கு தான் இருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு, கருத்து, ஆசை, விருப்பம் எல்லாமே வச்சுக்கங்களேன். ஓகேயா? அதுல ஃபுல் மெஜாரிட்டியோட தான் 130, 135 சீட்டு வரைக்கும் திமுக ஃபுல்லா பெற்றுவிடும். யாருடைய தயவிலயும் நான் எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்கங்கிற அளவுக்கெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் ஓட்டு விகிதாச்சாரம் குறையும். அது எப்படி குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இளைஞர்களுடைய ஓட்டு மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு விஜய்க்கு விழுவது என்பது உண்மையான ஒரு விஷயம். ஆனால் அந்த விஜய்க்காக
அப்பா, அம்மா போடுறாங்க, தாத்தா, பாட்டி போடுறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது. அது ஓட்டு எண்ணிக்கை வந்த பிறகு தான் தெரியும். அதனால விஜய் கட்சியில 1.25 கோடி பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட, அ அ டிஎம்கேல 2.5 கோடி பேர் இருக்காங்க. ஏடிஎம்கேல கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே கடைசி நிமிஷத்துல அதே கட்சிக்கு தான் போடுவாங்களான்னு சொல்ல முடியாது. பக்கத்து வீட்டுக்கு ரூ. 2000 வருது, நமக்கு வரலன்னோனே அந்த கோவம் ஜாஸ்தி ஆயிடும் சில சமயம். பணமே யாருமே வாங்கல நம்ம ஊர்ல, நம்ம தெருவுல யாருமே பணம் வரலன்னா அது வேற. ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு ரூ. 10 ஜாஸ்தி வந்ததுன்னா, "ஆ! என்ன விட அவன் வசதியா? நான் யாருன்னு காட்டுறேன் பார்." அப்படிங்கிற ஒரு மனோபாவம் எல்லாருக்குமே உண்டு. அந்த சமயத்துல, "என்னப்பா பணம் வாங்குறது தப்பு இல்லையா?" அதெல்லாம் பேசவே முடியாது. இது மனித மனம். இதை எப்படி மாத்த முடியும் சொல்லுங்க? அது எந்த ஊராக இருந்தாலும் அப்படித்தான், யாராக இருந்தாலும் அப்படித்தான். சுனாமிக்கு பணம் குடுத்தாங்க, நிவாரண நிதி. ஊட்டியில கூட குடுத்தாங்க. எதுக்கு குடுத்தாங்க? ஊட்டியில கடல் இருக்கா? சுனாமி வந்ததா? இல்லையே! அப்போ குடுக்கும்போது எல்லாருக்கும் தான் குடுக்கணும். சோழிங்கநல்லூர்ல எனக்கு வரவே இல்லன்ட்டு எனக்கு தெரிந்த ஒரு பத்திரிகையாளரே சொல்றாரு. "என்ன சார் சோழிங்கநல்லூருக்கு மட்டும் வரல" அப்படின்னா, "நீங்க தெரிஞ்சு உங்களுக்கு தான் இந்த கட்சி தலைமையே தெரியுமே சார். இந்த தலைமைக்கு போடுங்க. சோழிங்கநல்லூர்ல யாருக்கும் வரல." அப்படின்னு நீங்க போடுங்க. அப்புறம் அது அவங்க பார்த்துக்கிறாங்க. அவ்வளோதானே! தவிர இன்னைக்கு பணம் வாங்குறது தப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணமே மக்கள் மனதிலேருந்து பெரும்பாலான மக்கள் மனசுலேருந்து போயிடுச்சு. என்ன காரணம் என்றால், இந்த பணமே நம்ம பணம் தானே! நம்ம கட்டின வரியிலேருந்து தானே வருது. நாம சம்பாதிச்ச பணத்துலேருந்து தான் வருது. என்னன்னா அவங்கவங்க வீட்லேருந்தா கொண்டு குடுக்குறாங்க. இருக்காங்க. அப்படியும் சில பைத்தியங்கள் சொத்த அடமானம் வச்சு, வீட்ட அடமானம் வச்சு, எப்படியாவது கடன் வாங்கி 5,00,00,000, 10,00,00,000 கடன் வாங்கி, அ தேர்தல்ல நிக்கணுங்கிற சில பைத்தியங்கள் இருக்கு. இல்ல அவங்க பெரிய வியாபாரிகளாக கூட இருக்கலாம். எனக்கு அந்த அரசியல்லாம் தெரியாது. நான் 89ல முதலாக நான் சுயேட்சையா தேர்தல்ல நின்னபோது நான் ரூ. 8,000 செலவழிச்சேன். மேடை போடுறவங்க கூட, "வேணாம் தம்பி, நல்லா பேசுறீங்க. காசெல்லாம் வேணாம்." ஸ்பீக்கர் போடுறவங்க அப்படிதான். என் ட்ராமாக்கு போட்டவர் தான் போட்டாரு. "அதெல்லாம் வேணாம் விடு." அப்படின்ட்டாங்க. ஏனென்றால், அந்த நம்பிக்கை நம்ம மேல இருந்தது. அதுக்கேத்த மாரி அன்றைக்கு இடைக்கால முதலமைச்சராக இருந்த நெடுஞ்செழியன் அவர்களை விட நான் 500 ஓட்டுகள் அதிகமா வாங்கி, நாங்க 2 பேருமே தோத்து போனோம். 2 பேருக்கும் டெபாசிட் போச்சு. ஆனா, எல்லா பத்திரிகையிலயும் நெடுஞ்செழியன் அ எஸ்.வி. சேகர்ட்ட தோத்து போனாருன்னு வந்தது. நான் செலவழிச்ச ரூ. 8,000 பப்ளிசிட்டிக்கு வந்த பப்ளிசிட்டி கிட்டத்தட்ட அது வந்திருக்கும். ஒரு ரூ. 3,00,000 அளவுக்கும் அந்த பப்ளிசிட்டி வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அதன் பிறகு இதுல அ அதிமுகல எனக்கு அந்த சீட்டு குடுத்து நின்னபோது கூட என்ன ரூபா குடுத்தாங்களோ, அது மட்டும் தான் நான் செலவழித்தேன். ஆரத்தி தட்டுல கூட நான் ரூ. 10 கூட போட மாட்டேன். நான் உங்க ஆரத்தி தட்டுல நீங்க ஆரத்தி எடுத்தா காசு போட மாட்டேன். அதேபோல எந்த வேலைக்கு நீங்க வந்தாலும், நியாயமான வேலையா இருந்தா உங்ககிட்ட ஒரு பைசா காசு கூட வாங்க மாட்டேன். அதுக்காக அநியாயமான வேலைக்கு காசு வாங்கலைன்னு கேட்டா, அநியாயமான வேலை செஞ்சு குடுக்க மாட்டேன். அப்படின்னே நான் பிரச்சாரத்திலேயே சொல்லி தான் ஜெயிச்சவன் நான். அதனால இந்த ஒரு விஷயத்தெல்லாம் எதற்காக சொல்றேன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் அரசியல் என்பது, அது சமூக சேவை செய்வதற்கு அதிகாரமுள்ள ஒரு இடம். அப்படித்தான் நான் நான் பார்க்கிறேன். ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது கிடையாது. டாஸ்மார்க்க மூடணுங்கிறாங்க. டாஸ்மார்க் எந்த அரசு வந்தாலும் மூட முடியாது. ஏனென்றால், டாஸ்மார்க்ல வரக்கூடிய பெரும்பான்மையான பணம் தான் மக்கள் நலத்திட்ட உதவிகளுக்கு போய் சேருது. அந்த மாரி தான் இருக்கு. ஆனா, எனக்கு தெரிந்த வரைக்கும் மணல், கிரானைட் அது போன்ற விஷயத்தையும் அரசு உடைமையாக்கி விட்டால், அதுல வரக்கூடிய பணம் இன்னும் அதிகமான பணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா, அதுக்கெல்லாம் அரசாங்கத்தில தேவைப்பட்ட அ அறிவாளிகள், விஞ்ஞானிகள் நெறைய பேர வச்சு கமிட்டி வச்சு அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆட்சி நமக்கு எந்த விதமான பாதகத்தையும் செய்யாம இருக்கா? அது நல்ல ஆட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால், அ தமிழ்நாட்டில ஒரு 8,50,000 கோடி பேர் இருக்காங்கன்னா, அந்த 8,50,000 கோடி பேர்ல 8,00,00,000 மக்களுக்கு காலையில எழுந்த உடனே சுவிட்ச் போட்டா லைட் எரியணும். பைப்ப திறந்தா குழால தண்ணி வரணும்.
ரேஷன் கடைக்கு போனா ஒழுங்கா ரேஷன் பொருள் கிடைக்கணும். பெட்ரோல் பங்க் போனா கரெக்ட்டா பெட்ரோல் கிடைக்கணும். ரோட்ல போனா அது குண்டும் குழியும் இல்லாம ஸ்கூட்டர்லேருந்தோ நம்ம பைக்லேருந்து விழாத அளவுக்கு அது நமக்கு நல்லபடியாக இருக்கணும். இதுக்கு மேல யாரும் பெருசா எதுவுமே ஆசைப்பட்டது கிடையாது. அவ்வளோதான். எல்லாருக்கும் வேற வேற ஆசைகள் இருந்தா, ஒரு வீட்ல 10 பசங்க இருக்காங்கன்னா, 10 பேர் ஆசையும் இந்த அப்பா, அம்மா நிறைவேத்த முடியாது. அதுல மெஜாரிட்டி எதுக்கு பலன் போகுதோ, அவங்களுக்கு "இன்னைக்கு பிரியாணி சாப்பிடலாம்ப்பா" அப்படின்னா எல்லாருக்கும் ஓகே. ஆனா, அத தாண்டி எனக்கு வந்து எரேசர் வாங்கி குடு, எனக்கு வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி குடு, எனக்கு வந்து ஷூ வாங்கி குடுன்னு வேற வேற கேட்கும்பொழுது, அதுல எது முக்கியம் அப்படின்னு பார்த்து தான் அந்த பெற்றோர்கள் செய்வாங்க. இதுல விஜய் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, அவர் பேசின மீட்டிங்ல குழந்தைகள் கிட்ட போய் நீ இந்த கிண்டர் ஜாய் இந்த மாதிரிலாம் கேட்குற மாதிரி உங்க அப்பா அம்மாட்ட விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு நீங்க கேட்கணும். காது கிட்ட போய் நீங்க விசில் ஊதணும்னு சொன்னது வந்து, அ அரசியலமைப்பு சட்டத்தில தேர்தல் கமிஷன்லேயே ஒன்று சொல்லியிருக்கிறது. அதாவது சிறுவர்களை பிரச்சாரத்துக்கு உபயோகிக்கக்கூடாதுன்னு சொல்லி. இவர் என்னடான்னா பப்ளிக்காவே அத கேட்டிருக்காரு. இது நெறையா குழந்தைகள் இத பார்த்துட்டு நிஜம் நம்பி அவங்களுக்கு தேர்தல்னாலே என்னன்னு தெரியாது. முன்னாடிலாம் 21 வயசு தான் ஓட்டு போட. இப்ப 18 வயசு ஆக்கிட்டாங்க. 21 வயசுலயே விவரம் புரியாத ஓட்டு போட்டவங்கலாம் இருக்கும்போது, 18 வயசுங்கும்போது, எனக்கு என்னமோ இந்த தேர்தல் முடிந்த பிறகு ஓட்டு போடும் வயதை 25 வயசாகவும், குறைஞ்சபட்சம் அவங்க வந்து 12த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணுங்கிறது மாரி ஏதாவது கொண்டு வந்தால், ஓரளவுக்கு நியாயமான மக்களை தேர்ந்தெடுக்க முடியுங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடலாம். "ஐயா இந்த ஆள் என்ன லூசு மாரி பேசுறான்" அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களும் சொல்லிட்டு போலாம். அது வேற. ஆனால் விஜய் அப்படி செய்திருக்க கூடாது. அவருக்கு இன்னும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக வேண்டும். அரசியல் வேற, சினிமா வேற. சினிமாவையே அப்படியே அரசியலா மாத்தணும்னா நடக்கவே நடக்காது. அது வந்து இந்த தேர்தல் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். விஜயினுடைய வருகை மற்ற எல்லா கட்சிக்கும் ஒரு ஒரு ஐ ஓப்பனர். புதிய பார்வையை திறக்கக்கூடிய தேர்தலாக இது அமையும். அதே சமயம் இந்த தேர்தல் விஜய்க்கே அரசியலை பற்றி ஒரு புதிய பார்வையை திறக்கக்கூடிய தேர்தலாக அமையும். இதுதான். அதனால யாருக்கு வந்து குழந்தை பிறக்க போகுதோ, அவங்க மட்டும் தான் பிரசவ வலி படணும். வீட்ல இருக்கிற அப்பா, அம்மா, புருஷன், தம்பி, தங்கச்சி எல்லாருக்கும் பிரசவ வலி வந்தா கூட பிரயோஜனம் இல்லை. ஏன்னா குழந்தை ஒருத்தருக்கு தான் பிறக்க போகுது. அது மாதிரி யார் தேர்தல்ல நிற்கிறாங்களோ, அவங்க தான் வெற்றி பெற வேண்டும். அது 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 வந்து அந்த டென்ஷன் அவங்களுக்கு இருக்கிறது நியாயம். ஆனா, அது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். நம்ம போட்டோம். நான் வந்து ஓட்டு எண்ற அன்னைக்கு கூட ஒரு 11 மணிக்கு தான் போனேன். காலையில போய் நான் என்ன பண்ண போறேன்? நான் எத மாத்த போறேன்? ஒண்ணும் மாத்த போறதில்ல. கரெக்ட்டா நான் ஒரு 12:30 மணிக்கு போறேன். என்டர் பண்ணும்போது, "அண்ணே ஜெயிச்சிட்டீங்க அண்ணே நீங்க" அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில டீ சாப்பிடுறேன். அங்க டிவியில போட்டிருக்காரு, எஸ்.வி. சேகர் பின்தங்குகிறார்ன்னு போட்டிருக்காங்க. என்ன பண்ண முடியும்? அத பார்த்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போ முடியுமா? எதற்காக சொல்றேன் என்றால், பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு வெற்றி, தோல்வி இதெல்லாம் சகஜம். அதை 2யும் சம மனநிலையில எடுத்துக்கொள்ளக்கூடிய அ ஒரு மனச நம்ம வச்சுக்கணும். அதே சமயம் இது குழந்தைகளுக்கெல்லாம் அது அப்படி இருக்குமா? இருக்காதான்னு நமக்கு தெரியாது. ஆகவே தயவு செஞ்சு இப்போ இந்த கேப்ல உங்க வீட்ல இருக்கிற பசங்க கிட்டலாம் சொல்லி வைங்க. நெறைய ஓட்டு வாங்குவீங்கப்பா. ஆனா ஆட்சி அமைப்பீங்களான்லாம் தெரியாது. அதெல்லாம் அவசரப்படாதீங்க. அது வேற, இது வேற. இன்னைக்கு இல்லன்னா இருக்கு 26 இல்லன்னா 31 இருக்கு. 31 இல்லன்னா 36 இருக்கு. பார்த்துக்கலாம். அது தேர்தல் என்பது வேற. அப்படிங்கிறத சொல்லணும். ஏடிஎம்கேயும் பல தேர்தல்ல தோத்துருக்கு. திமுகவும் பல தேர்தல்ல தோத்திருக்கிறது. டெல்லியில காங்கிரஸும் தோத்துருக்கு. பிஜேபியும் தோத்துருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வெற்றி, தோல்வி என்பது. இத போய் டென்ஷனா மனசுல ஏத்திக்கிட்டு எங்க திரும்பினாலும், "என்னப்பா தேர்தல் எப்படிப்பா? தேர்தல் எப்படி?" என்ன கூட ஒருத்தர் கேட்கிறார். லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணி, "என்ன சார் தேர்தல் எப்படி போச்சு?" "வழக்கப்படி தான் போச்சு." "யார் ஜெயிப்பாங்க? யார் நெறைய ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க." "என்ன சார் இப்படி பேசுறீங்க?" "நான் என்ன நான் என்ன யாருக்கு தேர்தல் அறிவிப்பு சொல்றேன்ட்டு சொல்லியிருக்கேனா? இல்லையேப்பா. எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குற? அப்படின்னு தான் நான் சொன்னேன்.
அது அவங்களுக்கு ரூடா கூட தெரியல. ஆனா நான் ஃபோன எடுத்தோனே இதையே நான் பேசிக்கிட்டு இருக்க முடியுது. நான் எங்க வீட்டு வாசல்ல இருக்கிற இப்ப ஸ்டாலின் பேனரையோ, அதெல்லாம் நான் எடுக்கவே இல்ல. என்ன கேட்டாங்க. இத எடுக்கணும்னு வந்து கேட்டாங்க. இது எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பேனர். நான் ரோட்ல பேனர் வச்சா தான் அரசியல் பேனர நீங்க எடுக்க முடியும். எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பேனர நீங்க எப்படி எடுக்க முடியும்? அப்படின்னோனே போயிட்டான். நம்ம அந்த அளவுக்கு கிளியராக இருக்கணும். அவ்வளவுதான். நான் எதையும் எதிர்பார்த்து யாரோடையும் பழக மாட்டேன். திரு ஸ்டாலின் அவர்கள் 1980கள்லேருந்து பழக்கம். கலைஞர் அவர்களையும் 80லேருந்து பழக்கம். அதனால எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய ஃபோட்டோவும் இருக்கும். நான் எல்லாரோடையும் நட்பாக பழகக்கூடியவன். யாரும் என்னுடைய விரோதி கிடையாது. எனக்கு எதிரியும் கிடையாது. அந்த லெவல்ல இருக்கிறதுனால என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. யார்கிட்டயும் நான் எதையும் எதிர்பார்க்கிறதும் கிடையாது. போன வாரம் வந்து ஆ டாக்ஸ் கட்டணும், ஹவுஸ் டாக்ஸ் கட்டணும், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டணுன்ட்டு எனக்கு எஸ்எம்எஸ் வந்தது. சாயங்காலம் 4 மணிக்கு வந்தது. 4:15 மணிக்கு எனக்கு டாக்ஸ் கட்டிட்டு முடிச்சுட்டேன். அவ்வளோதான். எனக்கு இந்த கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி டாக்ஸ் கட்டுறது, தள்ளி போடுறது அதெல்லாம் என் பழக்கமே கிடையாது. ஏர்டெல் பில்லு 24ஆம் தேதி காலையில வந்ததுன்னா, 24ஆம் தேதி மத்தியானத்துக்குள்ள ஏர்டெல் பில்ல நான் கட்டிடுவேன். அந்த மாரி இருக்கிறனால தான் நான் ஆ தைரியமாகவும், நேர்மையாகவும் இருக்கேன். அதுக்காக சொல்றேன். யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. யார் விருப்பப்பட்டீர்களோ, அந்த விருப்பம் நிறைவேறுவதற்கு நான் வந்து ஆ உங்களுக்கு ஒரு தைரியத்த குடுக்குறேன். டென்ஷன் ஆறதுனால எதுவுமே நடக்காது. பை வொரியிங் யூ கேனாட் சால்வ் எனி ப்ராப்ளம். ஒரு பிரச்சனையை எப்படி முடிவுக்கு கொண்டு வரதுங்கிற முயற்சி செய்யணும். கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? சரியா வராது. அதற்காகத்தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். முதல் தடவ ஓட்டு போடுறவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கும். அந்த எக்ஸைட்மென்ட்ல இருக்கிறதுக்கு விடுங்க. ஏன் அவங்கள போய் ரொம்ப கேலி பண்ணிக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டு, அது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதற்காக சொல்றேன். ஆனால் இந்த 2006 தேர்தலை போன்று இந்த தேர்தலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓ எதிர்பார்ப்புகள்ல மாற்றத்தை கொண்டு வருவதை தவிர, ஆட்சியில எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர மாதிரி எனக்கு தெரியல. அது ரொம்ப இந்த மாற்றம் வேணும் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்றதுக்கு இப்ப ஜாக்கிரதையா யூஸ் பண்ண வேண்டியிருக்கிறதுனால சொல்றேன். இந்த வரக்கூடிய ஆட்சி, இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியே தொடரக்கூடிய ஆட்சியாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. திமுக வந்து ஃபுல் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும் என்பது என்னுடைய கணிப்பு, என் எதிர்பார்ப்பு, என் ஆசை. ஆகவே 2வது முறையாக முதலமைச்சராக அமரப்போகும் என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளோதான். மத்தபடி யார பத்தியும் தப்பா பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதே சமயம் அ தமிழ்நாட்டில் பிராமணர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற இது இருந்ததை மாற்றி, ஆ வந்து திரு சீமான் அவர்களும், ஆ திரு விஜய் அவர்களும் பிராமணர்களுக்கு இந்த முறை ஆ எம்எல்ஏ சீட்டு குடுத்ததற்கு என்னுடைய சமூகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இனிமே தொடரும். ஒரு 3% இருக்கக்கூடிய பிராமணர்கள் சட்டசபையிலும் 7 பேர் அமர வேண்டும் என்பதற்கு ஆசை. எல்லா கட்சிகளுக்கும் வர வேண்டும், வரும். ஏனென்றால் இந்த தேர்தல் முடிவு அப்படிப்பட்ட எந்த ஒரு ஜாதியும் இனிமேல் நாம் புறக்கணித்தால், நமக்கு அது வந்து பாதகமாகிவிடும் என்ற சூழ்நிலையை இந்த தேர்தல் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. ஆகவே எப்பவுமே நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில நம்ம வாழ்வோம். அதுதான் ஆரம்பத்தில நான் சொன்ன மாரி தான் மீண்டும் என்னுடைய அருமை நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, மீண்டும் தமிழக முதல்வராக அமரப்போகும் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.